வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது ஒரு நமக்கு அரபிகம் பிளான்ஸுங்க. இது வந்து சிங்கிள் பெட்டல் தான். இது வந்து ஏரோ லீஃப் ஆட்டம் நமக்கு இந்த சைடில் விங்ஸாக வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் இந்த பூ வந்து அவ்வளோ பிரைட்டாக நல்ல பிங்க்குங்க, டார்க் பிங்க்கு, மெஜந்தா ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் ஒரு பிங்க்கு. பாருங்கள் கலர் எப்படி வைப்ரேஷன் நல்லா இருக்குது. அதே மொட்டுக்கள் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக கொத்து கொத்தான். இப்போ இவங்க எப்படி வந்ததுன்னா, நான் இது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு நினைக்கிறேன், 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஒரு கலெக்ஷன். சரி, இது வந்து எப்படின்னா, இந்த பிளான்ட் என்ன இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேங்க. நான் வந்து இது என்ன கலர் சொல்லி போட்டாங்கன்றதை நான் இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதனால் ஆசைப்பட்டு நான் என்ன பண்ணேன், சரி கலெக்ஷனில் சேர்க்கலான்றதுக்காக நான் இதை வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு இவ்வளோ நாள் ஆச்சுங்க. இப்போ தான் இது வந்து பூ பூத்துருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நல்லா ஒரு 3 அடிக்கு மேலேயே இருக்கும் போலங்க இது. ஆனால் பூ வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இருந்தாலும் எனக்கு வந்து நம்ம எத்தனை தான் மல்டிபெட்டல்ஸில் பார்த்தாலும் இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. ஸோ இது என்ன பண்ணலாம், இதை நான் வந்து இதை கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் பூத்துருக்கு, பூக்கட்டும், பஞ்சாக பூக்கும்போது அதையும் அழகாக பார்க்கலாம். நல்ல பொக்கே மாதிரி வரும். பாருங்கள் எப்படி இருக்குது மொட்டு. இந்த கலர் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுற போகிறேன். இப்போ இந்த காடெக்ஸ் இருக்குதுல்ல, இது வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரூன் பண்ணுவோம். நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன், இங்கே பாருங்கள். அதே போல் இது நல்ல திக் ரெட்டுங்க. இது ப்ரூன் பண்ணிவிட்டு 3 பிரான்ச்சாக வெடித்து வந்திருக்குங்க பார்த்திங்களா. அதுபோல் இது என்ன பண்ணலாம், ப்ரூன் பண்ணிட்டோம்னா நிறைய கலர் பஞ்சாக நம்ம போன்சை ட்ரீ மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. அப்போ பண்ணும்போது இந்த கலரில் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த கலரில் பூ வந்து கொத்து கொத்தாக அந்த இடத்துல பூத்தா எப்படி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணுறது என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு பாட்டில் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. ஊண்டி வச்சிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். இந்த பாருங்கள், இது பார்த்துட்ருக்குறீங்களே, இதனுடைய பிளான்ட் இதெல்லாம் கட் பண்ண பார்த்தீங்களா, எல்லாம் ப்ரூம் பண்ணி விட்டுருக்குறேன். இதை பாருங்கள், இங்கெல்லாம் ப்ரூம் பண்ணேன். இப்போ அதையே தான் நான் வச்சு உங்களுக்கு பூவும் பூத்துதுன்ட்டு காமிச்சிருப்பேன். இந்த பாருங்கள், இதுலேருந்து வந்தது சைட்லேருந்து இப்போ இங்கே தலையுது பாருங்கள். இந்த இடத்துல தான் பூத்து முடிஞ்சிருச்சு. இந்த பூ தான் நல்லா காமிச்ச கலர் நல்லா இருந்தது. அதுலேருந்து கட் பண்ணது இன்னொரு பிரான்ச்சு. இது இங்கே பாருங்கள், இது அடுத்த இது ஒன்றுங்க. இது நல்லா பாருங்கள், இதுலேயும் மொட்டு வருது. இப்போது இங்கேயும் பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக மொட்டு வருது. அதுபோல் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து இது ஸ்டெம்மாவது வச்சிடலான்ட்டு பார்க்குறேங்க. ஸோ இப்போ இது போல் இந்த பிளான்ட் ஒன்று வாங்கியிருந்தேன், காம்போவாக கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது நெட்டையாக வளர்ந்துட்டு போயிட்டுருக்குது. இது ஒரு கலருங்களா. ஆல்ரெடி இந்த பிளான்ட்டில் பார்த்துட்டோம். இது வந்து லைட் கலராக இருந்தது. இதுலேயே பாருங்கள் பிரான்ச்சு. இப்போ இவங்களெல்லாம் வந்து இந்த சமயத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சோம்னா நல்லா வரும். அந்த கீழே பாருங்கள், ஒரு 6 பிளான்ட் பக்கம் வாங்கியிருந்தேன். இப்போ அதெல்லாம் வச்சாச்சுங்களா. இப்போ இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது நம்ம அப்படியே போன்சை ட்ரீ மாதிரி வச்சோம்னா எப்படி இருக்கும், அழகாக கொத்து கொத்தாக பூக்கு இருக்கும். இப்போ இதையும் பாருங்கள், இதுலேருந்து நம்ம காய் எடுத்துட்டோம் இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அதே காயை மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரூன் பண்ண போகிறோங்க. அடுத்த இதுலேயும் பாருங்கள் வருதுங்களா, இந்த இடத்துலையும் வருது, இங்கேயும் வருது. அதே மாதிரி இதையும் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா. மூணு இருக்குது இந்த பக்கம் ஒன்று. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்து தான் ஆகுங்க. இப்போ இவங்கள நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். இவங்க யாருன்னா, இவங்க கீழே இந்த தண்டு இந்த காடெக்ஸ் இருக்குதுல்ல, இந்த காடெக்ஸ் ஃபுல்லுமாக டேமேஜ் ஆகி அழுகிடுச்சுங்க. அப்போ என்ன பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இது மேலே வரைக்கும் நல்ல வேலை ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டதுனால மண்ணுக்குள்ளே தான் இது போயிடுது, ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ இதை எடுத்து இது கீழே அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இது ஃபங்கி சைடில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊண்டி வச்சேன். இப்போ இவங்க பாருங்கள், இவங்க ஒரு இதாக வர்றாங்க. இவங்க என்ன கலர்ன்றது பார்க்கலாம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிடணும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலன்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் தாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது இது பார்ப்பீங்க, இது வந்து என்னென்னா சீட் போட்டு வளர்ந்த பிளான்ட்டுங்க. இப்போ இதெல்லாம் இதில் வந்து பிங்க் கலர்னு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பிங்க் ஷேட்லேயே தான் வருங்க. இப்போ இது வந்து பாருங்கள், வெள்ளை கொட்டி இப்போ துளிர் வருது. பேபி பிளான்ட் தான் இது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தாங்க நான் அதை வாங்கியிருந்தேன்.
சரிங்களா. மூச்சு வாங்குது. இங்கே பாருங்கள், இதுவும் அதான் சீட் போட்டு வளர்ந்தது தான். இதுவும் பாருங்கள், இது 4மே ஒரே சமயத்தில் தான் முளைச்சி வந்து. ஏன்னா சீட் போட்டு முளைக்கிறது அத்தனையும் முளைக்குமான்னா அதை பாருங்கள், இப்படி தான் வரும். நமக்கு குட்டி குட்டியாக இருக்கும். எல்லாமே முளைக்குமானா சரியாக இருக்காது. அதே சமயம் நம்ம கொஞ்சம் கேரு, அந்த மண் கலவெல்லாம் பார்க்குறதுக்கு இதாக இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சீட் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறது. இப்போ இது பாருங்கள், இது ஒயிட் கலரு. நான் உங்களுக்கு இந்த பூ காமிச்சிருப்பேன். ஒரு சைடில் வந்து இது கொட்டிருச்சு பார்த்தீங்களா. ஒரு சைடில் மட்டும் அந்த எல்லோ ஷேடில் பட்டை மார்க்கரில் தீட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிளான்ட்டு தாங்க இது. அதே போல் அதனுடைய இதுலேயே ஒயிட்டில் இது பாருங்கள், இன்னொன்று பிளான்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது அதே போல் இது போல் பிளான்ட்ஸ் தாங்க ஒரு 6 பிளான்ட்டு வாங்கியிருந்தேன். இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, சிங்கிள் பெட்டலில் அந்த ஒரு, ஆனால் ஃப்ளவர் நல்லா அழகாக நல்லா இருக்குது. அதுபோல் வாங்கினதில் தான் இது போல் ஏமாச்சு. இதே ஆன்லைனில் வாங்கினது தான். ஸோ இப்போ நான் வந்து அதனால தான் கஸ்டமர்ஸ்லாம் கேட்குறம்போது இருந்தால் கொடுக்கறது, இல்லைன்னா நாட் அவைலபிள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இத்தனை பிளான்ஸ் இருக்குது. சக்ஸஸ் எப்படி நம்ம பார்த்துட்டே இருக்கணும். கேரி இங்கே பாருங்கள், இந்த சென்டர் பகுதியில் மட்டும் அப்படியே அழுகுன மாதிரி இது துவண்டு போய் இதாகிடுச்சுங்க. பாருங்கள், க்ரீன் இருக்குது. இங்கெல்லாம் தொட்டு பார்த்தா நல்லா கல் மாதிரி இருக்குது. ஸோ வச்சுருக்கேன். இது போல் இந்த இடம்லாம் சரியாயிடுச்சுங்க. கீழே வரைக்கும் போல் கெட்டியாக இருக்குது. இது போல் விட்டுட்டேன். ஆனால் இந்த ஸ்டெம் நல்லா இருக்குது. இது எப்படின்னு வருதுன்னு பார்க்கலாம். அப்படியே விட்டுட்டேன். இதுலேருந்து சரியாகி வருதான்னு பார்க்கலான்னுட்டு. சிலதெல்லாம் போயிடுச்சு. இதுலேருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள், இது போயிடுச்சு. இப்போ இது போல் இருக்குது பாருங்கள். இதில் சிலது இங்கே ஒன்றும் இல்லை, நல்ல கல் போல் இருக்குது. இது டிசைனே இது போல் தான். இதுவே சரியாயிக்குங்க காய் வந்ததுன்னா. இது ஒன்று. இங்கே பாருங்கள், இது ஒரு டிசைன் நம்ம அந்த இது வர்றது. அடுத்தது இதை பாருங்கள், இது ஒன்று. 2 பக்கம் அந்த சைடில் பார்த்தா ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் தெரியல சரியா. இது போல் ஒன்றுங்க. நம்ம பண்ணுறதாங்க, டிசைன் பண்ணுறதாங்க இதெல்லாம். இது பாருங்கள், மடக்கி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இது போல் ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பேன். இது பாருங்கள், இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல பிங்க்கு. சரி வாங்க இன்னும் பார்க்கலாம். அப்படியே கொத்து கொத்தம் பர்பிள் கலர் பாருங்கள். இது ஒரு பர்பிள், இது ஒரு பர்பிள். நிறைய பூத்துருக்குது. இது பாருங்கள், அதுக்குள்ளே அடுத்தது இந்த இடம் ரெடி ஆகுது பாருங்கள். இப்போ இங்கே இது முடிஞ்சோடனே இப்போ இது எப்படி வருதோ அதே போல் அது மாறிக்குங்க. இப்போ இது பாருங்கள், இது ஒரு பிங்க்கு. பிங்க்லேயே நமக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் டிஃப்ரென்ஸு. இந்த பிங்க்கு நல்லா இருக்குதுங்க. இது ஒரு பிங்க்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இங்கே பாருங்கள், நம்பர் 4ன்னு போட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து நான் ரெட் கலர் சொன்னேன் பார்த்தீங்களா, கட் பண்ணிட்டு 3 ஸ்டெம்மாக வளர்ந்துருக்குன்னு. அந்த இதுலேருந்து கட் பண்ணதாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தளைஞ்சு வந்திருக்குது. அடுத்தது இந்த சைட்லேயே இங்கேயும் தலையுது பாருங்கள், இந்த பக்கமும் தலையுது. அடுத்தது இந்த மேலே இப்போ பாருங்கள், இது நல்ல டார்க்கு ரெட்டுங்க, செம்ம திக்கு ரெட்டு. இப்போ இதுலேயே வந்து 2 ஸ்டெம்மு வச்சுருந்தது. இப்போ நல்லா தலையுது பாருங்கள். இதுவும் நல்ல டார்க் ரெட்டு. இது போல் நம்ம வந்து இப்போ கீரை தண்டு வந்து அப்படியே கொஞ்சம் நாள் ஆக 1 இயர் ஆச்சுன்னா நல்லாவே மெச்சூர்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது போல் ஒரு பாட்டில் இவங்கள ஊண்டி வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் அங்கே பார்த்தீங்கல்ல பெரிய பாட் பக்கத்தில் இன்னும் 2 பிளான்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கட் பண்ண இது தாங்க இது. இங்கே பாருங்கள், இங்கேயும் தலையுது இங்கேயும் தலையுது பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக தாங்க வருவாங்க இவங்கெல்லாம். அடுத்தது நம்பர் 2, அது பக்கத்துலேயே இருந்தது தான். சரிங்களா. நம்பர் 1ன்றவங்க வந்து நல்லா பூத்துட்டாங்க. நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இந்த 2 இதில் இது போல் நம்ம ப்ரொபகேஷன் கூட பண்ணி இப்படி பார்த்துக்கலாம், கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு. இது போல் தான் நம்ம அந்த பிளான்ஸை பண்ணலான் இருக்கிறேங்க. இப்போ இவங்க பாருங்கள், இந்த கீழெல்லாம் வந்து காயமாயிடுச்சு, அதாவதுனா அழுகி வந்ததுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு இந்த சைடெல்லாம் இது பண்ணி இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரூட் இருக்கிறது, இதை நம்ம இது போல் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த சமயத்தில் வந்து ஃபங்கி சைடு நான் வைக்கல, டக்குன்னு இது மஞ்சளும் வச்சுக்கலாம், ஃபங்கி சைடும் வச்சுக்கலாம். இது பாருங்கள், இனி தான் வந்து தலைஞ்சு வருவாங்க. இந்த இடத்துல தெரியுதுங்களா,
தெரியுது பார்த்தீங்களா, அவங்க தான் இங்கே அந்த இடத்துல தளைஞ்சு வருவாங்க. இப்போ இங்கே மேலே பாருங்கள் தளைஞ்சு வருது. இது போல் தாங்க நம்ம பிளான்ஸை வந்து கேர் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபேன்ஸ் நான் வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, இப்போ திரும்ப காமிக்கிறேன். இது தாங்க சாஃப் பவுட்ரு, இது தான் நான் யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம். இப்போ இது பாருங்கள், இதுக்குள்ளார வந்து கிராஃப்டிங் பண்ணியிருந்த ஒரு பிளான்ட்டுங்க, ஞாபகம் இல்லை. இப்போ இது என்ன ஆச்சு, இது நடுவில் அழுகி வந்துடுதுங்க. இப்போ இதை வந்து நான் அப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சைடு ஃபுல்லாக காய வச்சிட்டேன். இப்போ கடைசியில் பார்த்தா நம்ம வந்து கிராஃப்டிங் பண்ணியிருப்போம்ல, இங்கே பாருங்கள் அந்த ரிங்கு, கிராஃப்டிங் பண்ணியிருக்கிற ரிங்கே வந்து இந்த கரெக்டாக அது வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நம்ம வேறு இதுதான் வைக்கலாம். சரி நான் விட்டுட்டேன். இது என்ன பிளான்ட் வச்சுருக்காங்களோ அதுவே வரட்டும்னு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தளைஞ்சு வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் இந்த சைடில் தளைஞ்சு வருது. அதனால் இதை விட்டுட்டுங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு பிளான்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி அதுவே காயமாயிட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து இப்படி சாய்ச்சி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து அது அழுகின மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன பண்ணிட்டேன், அப்படியே எடுத்துட்டேன். அது வரைக்கும் பிஞ்சு வந்துடுது. இப்போ அந்த இடம் மற்ற இடம்லாம் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இது நல்லாயிருச்சு. இப்போ இந்த சைட்லேயும் அதுமாதிரி காயமாயிட்டு இப்போ அதுவே தளைஞ்சு வருது. ஸோ சம்டைம்ஸ் இது போலையும் இருக்கும். இப்போ இவங்க பாருங்கள், இந்த பிளான்ட் பாருங்கள், ஆல்ரெடி இதே போல் தான் இது போல் ஆயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இதை அப்படியே ஒன்றும் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். அதுவே அந்த தோல் எல்லாம் ஸ்கின்னு மாறிட்டு எதுக்கும் நான் வந்து சாப் பவுட்ரு வச்சுட்டு அது ரெடி ஆகிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இது பாருங்கள், இங்கேருந்து வந்ததில் இங்கே தலையிறாங்க பாருங்கள். இது போலையும் நடக்குங்க. எல்லாமே நம்ம இப்படி தான் வரும்னு இருக்காது. இப்போ இவங்க வந்து பார்த்தா இந்த ஸ்டெம் இருக்குல்ல, இதே போல் இந்த இடத்துல இருந்ததுங்க. பார்த்தா ஃபுல்லாக இந்த இடம் மட்டும் நல்லா இது வரைக்கும் காயமாயிடுச்சு. அப்போ எல்லாமே அப்படியே கட் பண்ணி இங்கே பாருங்கள் கட் பண்ணி போட்டது தான். இது சரி எதுக்கோ இருக்கட்டும்னு சொருகி வச்சுருக்கிறேன். பச்சை இருக்குது, தளைஞ்சு வந்தால் ஓகே. இங்கே பாருங்கள் இதே போல் ஸ்டெம் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இதை நம்ம காப்பாற்றிட்டோம். இப்போ அடுத்ததில் இங்கே பாருங்கள் மொட்டு வர ஸ்டார்ட் ஆகுறாங்க. இது வந்து ஒயிட் கலர் அடுக்குங்க இது. அப்புறம் இது பாருங்கள், இது காமிச்சிருப்பேன். இது வந்து நல்ல ஒரு பீச் சாண்டல் அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த கலர் பார்க்குறதுக்கு, அப்படியே க்ரீமியாக இருக்கும். இப்போ இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல கட்டாக இருந்தால் நான் சேஃப் பவுட்ரு வச்சு பண்ணிட்டேன். ஒன்றும் இது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து தளைஞ்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த காடக்ஸ்லேருந்து இந்த பாருங்கள் இங்கே தான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறது. இப்போ கிராஃப்டிங் பண்ண ஸ்டெம்மில் தான் இவங்க வளர்ந்துட்டு வர்றாங்க. இப்போ இந்த கிராஃப்டிங் கீழே இருக்குது பார்த்தீங்க, இந்த போர்ஷன்லேருந்து வர்றது தான் இவங்க. இது ஒரு ஸ்டெம்மு. இப்போ வந்து இவங்க மொட்டு நல்லா கொத்தாக மொட்டு வந்திருக்குது. இவங்க என்ன இதுன்னு பார்க்கட்டும். சரி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பூ பூத்ததுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ இந்த இதையும் நம்ம ஊனி வச்சோம்னா நமக்கு இது ஒரு பிளான்ட்டாக இருக்கும். இப்போ இதே போல் காயம் ஆனதை நம்ம கட் பண்ணி வைக்கணும். அடுத்தது இந்த ஒரு பிளான்ட்டை பாருங்கள், இங்கே தொட்டு பார்த்தேன் கொஞ்சம், இங்கே பாருங்கள் கொஞ்சம் அமுந்த மாதிரி இருந்தாங்க. பரவாயில்ல, எடுத்து பார்த்தேன், காயம் எதுவும் இல்லை. அதனால திருப்பி நான் எடுத்து ஊண்டி சாஃப் பவுட்ரெலாம் வச்சு விட்டுட்டேங்க. இது நல்ல இண்டிகோ இதுங்க, நல்ல டார்க் பர்பிள் ரெட்டிஷாக சேர்ந்து வரும், நல்ல இண்டிகோ கலருங்க. இவங்க பாருங்கள், இந்த ஒரு பிங்க்கு, இவங்க வந்து மெஸ் இண்டியா சூப்பராக இருக்கும். இந்த பிங்க் பாருங்கள், இது ஒரு பிங்க்கு. இந்த மாதிரி பிங்க்கில் இன்னொரு பிங்க்கு கூட என்கிட்ட இருக்குதுங்க. அடுத்தது ஒயிட் பாருங்கள், சிங்கிள் பெட்டல் விங்ஸாக வந்திருக்கு. நமக்கு ஒயிட்டில் வந்து இது போல் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு சைடில் மட்டும் எல்லோ கலர் சொன்னேன் இல்லையா, அது போலையும் ஒன்று இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து கொத்துக்கள். வெயில் வந்தால் நல்லா கொத்தாக பூப்பாங்க. அதை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அங்கே பாருங்கள், இது நல்ல கலருங்க. இது சந்தன கலரில் நல்ல டார்க்கு ரெட்டிஷ் பிங்க்கில் வரும். இது சூப்பராக இருக்கும் இந்த கலர். இந்த பூ வந்து பாருங்கள் ஃப்யூஸ் ஆயிடுச்சு. இது பெட்டல் இப்படி தான் இருக்கும். இதுதான் கொத்தாக நமக்கு இருக்கிற சிங்கிள் பெட்டல். இது பாருங்கள் பூ வந்துகிட்டே இருக்குது, அடுத்தடுத்து பூ வந்து இது இன்றைக்கி பூத்துருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மொதல் நாள் வந்த பூவு. இவங்க ஒருத்தங்க, இவங்க ஸ்டார் மாதிரி இருப்பாங்க.
இப்போ அடுத்தது இந்த பிளான்ட்டுங்க. இதில் நான் காமிச்சிருப்பேன், வெல்வெட் கிளாத்து இருக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, காஞ்சி போயிட்டு எப்படி இருக்குது, பூ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள். இது நல்லா கொத்து கொத்தாக மொட்டு வந்துருந்தது. இந்த இடத்துல அப்படியே திடீர்னு ஒரு மாதிரியாக இருந்தது, அழுகுனா மாதிரி இருந்ததுங்க. இந்த பாருங்கள், இதை எடுத்துட்டு காட்டவே தெரியலையா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் தண்டில் அழுகுன மாதிரி இருந்தது. இப்படி தொட்டு பார்த்தா ரொம்ப தண்ணியோட்ட வந்தது. அதை கொஞ்சம் தட்டி அப்படியே மடக்கி விட்டுட்டேன். அந்த இதுலேயே தலைதான் என்னென்னு பார்க்கலாம், ஏன் கட் பண்ணணும், ஏன்னா மொட்டு நிறைய இருக்குதா, அதனால் எனக்கு மனசு வரல. சரி இப்படியே விட்டு பார்ப்போம் நம்மளுடைய லக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. அதனால் இங்கே வந்து நான் சேஃப் பவுட்ரு வச்சுட்டேன். இங்கே வந்து ஒரு கட்டாக இருந்துச்சுங்க, இந்த இடத்துலையும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்து, அழுகுன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இங்கேயும் கட் பண்ணிவிட்டு இது வச்சேன். இதை மட்டும் இங்கே அப்படியே ஒடிச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல சேஃப் சும்மா அப்படியே தண்டில் தடவி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதில் இப்போ பூ மொட்டு வருது. ஸோ இது போலையும் சில சமயம் வருங்க. இது போல் தான் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி இருந்துமோ இந்த மாதிரி கேர் பார்க்கும்போது சில பிளான்ட்ஸ் நிறைய நமக்கு அழுகி போயிருக்குதுங்க. அப்புறம் இது ஒரு பிளான்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பாருங்கள் காயமாக இருக்குது. சில சமயம் நமக்கு வந்து அழுகியும் போயிடும், அதுவே வந்து காயம் வந்ததுன்னா அதுவே ஆறிடும், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்களா அழுகி இருந்துச்சு, அப்படியே குடஞ்சி எடுத்து கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்டு வச்சிட்டேன். இப்போ இதுவே பாருங்கள் ஒரு குகை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை பார்க்குறதுக்கு யானையோட தும்பி அந்த 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 ஹோல்ஸு. இப்போ அது போல் இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரக்சர், அது போல் வந்துடும். அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒரு பிளான்ட்டு, இது டிசைன் பாருங்கள், இது எப்படி இருக்குது. இந்த இடத்துலையும் பாருங்கள் இது எப்படி இருக்குது. இது வந்து தெரிஞ்சவங்க ஓகே வாங்கிக்குவாங்க, இல்லாதவங்க தெரியாதவங்க எப்பட்றா இது அடிபட்டுருக்குதே அப்படின்னு ஒரு டவுட் வரும். இது போல் டிசைன் பண்ணியிருக்கிறது. இது என்னுடைய கலெக்ஷனுக்காக வச்சுருக்கிறேன் நான். இதைய பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் பூத்துருக்குது எல்லாம் பார்த்துடலாம். இது என்னுடைய கலெக்ஷனுக்காக வச்சது. இது பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது. அவுட்டரில் பாருங்கள் நல்லா டார்க் பிளாக் கலர் தாங்க. நடுவில் ஒன் சைடில் மட்டும் மார்பிள் மாதிரி இருக்குது, அப்படியே சுருண்டு வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி பூத்தது. இது செகண்ட் பூவுங்க, இது செகண்ட் பூ. இது வந்து லீஃப் வந்து வேரிகேட்டட் லீஃபுங்க. இந்த லீஃபுக்கு டிசைனுக்காக நான் வாங்கினதுங்க, சரிங்களா. அடுத்தது இந்த ரெட் கலர் பாருங்கள், இந்த ரெட் கலரு இன்றைக்கி ப்ளூம் ஆனவங்க இதோ பாருங்கள், இந்த ரெட் எப்படி இருக்கிறாங்க, இவங்கள இப்படி பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். இது இன்றைக்கி ப்ளூம் ஆனவங்க. அப்புறம் இவங்க ஒரு பிங்கிஷில் அந்த இங்கு கலருக்கு நம்ம இங்கு பழம் செடி பார்த்துருப்போம்ல, இதோ இன்றைக்கி பூத்தவங்க இவங்க, இன்றைக்கி பூத்தவங்க இவங்க. இங்கு பழ செடியில் நம்ம இங்கு அந்த கருப்பு கலரில் இருக்கும் அந்த பழம், அதை நசுக்கிட்டோம்னா கையிலலாம் ஒட்டிக்கும்ல ஒரு மாதிரி கலரு, பிங்க்கும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி, அது போல் இருக்குதுங்க இந்த பூ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது. அடுத்து இது நல்ல பேபி பிங்க்கு, இவங்க கலர் நல்லா இதாகிடுச்சு. இவங்க பாருங்கள் இன்றைக்கி பூத்துருக்குறாங்க இவங்க. இது வந்து நாள் அன்றைக்கி பூத்தது, இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள் இவங்க. இது கலர் பாருங்கள், இது 3 கலர் இருக்குது. இதில் ஏரோ லீஃபில் நடுவில் பாருங்கள் ஒரு லைன் வந்திருக்குது. அது இல்லாமல் இந்த ஓரத்தில் டார்க் பிளாக்கிஷாக இருக்குது மெரூன் கலரு. அதுக்கப்புறம் நல்லா ரெட்டு கலர் நல்லாயிருக்கு. இது ஒரு வெரைட்டிஸுங்க. மொட்டு வர்றாங்க இப்போ தான் பாருங்க, மொட்டு வர்றாங்க. இவங்க ஒன்றுங்க, இது 3D மாதிரி இருக்குது, சாண்டில் கலரில் நல்ல மெரூன் ரெட்டு 3D ஆட் இருக்கிறது. இங்கே பாருங்கள் இது போல் நம்ம டிசைன் பண்ணி வைக்கலாமுங்க. இங்கே பாருங்கள் 3 கிளையாக வந்தால் பின்னல் மாதிரி போட்டு இங்கே நான் கயிறு போட்டு கட்டியிருக்கேன். இது அப்படியே என்ன ஆகும், உங்களுக்கு வளர வளர இந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்துடும். இங்கே பாருங்கள் இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். அப்புறம் இது வந்து 3D போல் இருக்குது பாருங்கள். இது சில இதில் என்னோடய கலெக்ஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சேஞ்சிங்க, இது போல் இருக்குமா, அடுத்த நாள் ஆகும்போது இது பேபி பிங்க்கில் சேஞ்சிங் ஆகுறது இது. அப்புறம் இது ஒரு இது பாருங்கள், தலை குப்புறதாக இருக்கும். இது ஒரு பிங்க்கு நல்ல பெரிய பூவாக இருக்கும். இதே போல் இன்னொரு பூவும் இருக்குது. இது வேறு, இது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. இன்னொன்று இருப்பாருங்க, அது இன்னும் ப்ராடாக இருக்குது, காமிக்கிறேன். அப்புறம் இவங்க ஒரு இது இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை, நல்ல ரெட் கலரில் ஒயிட் கலரில் அவுட்டரில் அப்படியே சில்வர் கலர் ஆட்டம் வரும். ஃபுல் ப்ளூம் ஆகலை, ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதேமாதிரி நான் கலெக்ஷனுக்காக வச்சுருக்கிறேன். இது
இது பேபி பிங்க், இன்னும் மாற்றலை, பாட்டில் மாற்றி வைக்கணும். இங்கே பாருங்கள். அடுத்து இது வந்து நல்ல பேபி பிங்க்கு, அதே மாதிரி லைட் பேபி பிங்க்கில் அவுட்டரில் இருக்கும். இவங்க பாருங்கள் சிங்கிள் பெட்டல், இது ஏரோ வாட்டர், இப்படி காட்டுறேன். இவங்களாம் மாற்றி வைக்கணும். இதே போல் இருக்கிறவங்கள இன்னொரு பூ காட்டுறேன் பாருங்கள். இவங்க தாங்க அது, எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா தள்ளி வச்சு காட்டணும். தாமரைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இது பூத்து முடிஞ்சது. இது இன்றைக்கி 2 days ஆச்சு, இருந்தாலும் நல்லா எப்படி இருக்குங்க உள்ளுக்குள்ளே. இது ஒரு டிசைனுங்க பாருங்கள். சீட் போட்டு முளைச்சிருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் போட்டிருப்போம், இவங்க வெளியே வரும்போது பார்க்கலாமுங்க. அப்புறம் இது இன்னொரு கலெக்ஷனுங்க. நம்மளோட இதில் வந்து இது போல் இருக்குது. இது ஒரு கலெக்ஷன் சேர்த்திருக்குறேங்க. அப்புறம் நமக்கு இது தெரியும் ஆல்ரெடி, இது வந்து பூத்துருக்குது. இதே இதில் இன்னொரு நமக்கு வேறு கலர்ஸில் இருக்குது. இது வந்து 3D ஆட்டம் வர்றது, அடுக்குலேயும் இருக்குது, சிங்கிளும் இருக்குது. இதே இதில் வெறும் மெரூன் கலரில் வந்து இன்னொரு ஒரு பூ பூத்துருக்குது. இது வந்து எல்லோ கலர். எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எல்லோன்னுட்டு. எல்லோவோடைய தண்டு பாருங்கள், ரொம்ப சன்னமாக இருக்குது. இது போல் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு எல்லோ இல்லை, கொஞ்சம் மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் கொடுக்கலாமுங்க ஃப்யூச்சரில். இங்கே பாருங்கள், எல்லோ கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. அதனால் எல்லோவை ஃபுல்லாக நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் நல்லா வச்சு பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதில் என்ஜாய் பண்ணிக்கோங்க எல்லோ கலர். இப்போது அதனுடைய நம்ம எப்படி என்னுடைய கலெக்ஷனில் நம்ம வாங்கிட்டு ஏமாந்து போயிட்டோம் ஆன்லைனில் அப்படின்ற என்னென்ன பிளான்ட்டு எப்படி இருந்ததுன்னு காமிச்சேன். அப்புறம் என்னோடய கலெக்ஷன்ஸ் பூவெல்லாமும் பார்த்தீங்க. அதே சமயம் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகிட்டு அது எப்படி காயங்கள் ஆறிடுது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சில இதுக்கு வந்து நம்ம காயம் ஆனதை ரெடி பண்ணுறோன்றதை நம்ம காமிச்சிருக்குறோம். இங்கே பாருங்கள், டீஹைட்ரேட் ஆகுதுன்னா இது போல் சூப்பி கொஞ்சம் இதாக இருக்கும். தண்ணி விடணும், சாயந்தரம் வந்து விடலாம். இப்போ வெயில் சமயம் விட முடியாது. இங்கே பாருங்கள், சுருங்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது போல் வந்துடும். தண்ணி விடணுங்க. சாயந்தரம் வந்து தண்ணி விட்டுக்கலாம். டைம் இல்லை, இப்போது ரொம்ப வெயிலாக இருக்குது. சாயந்தரம் வந்து தண்ணி விட்டுக்கலாம். இதுவும் பாதுக்கும், தண்ணி பத்தலையா இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி இருந்தால் கொலன்னு இருக்கும். நம்ம இதையும் செக் பண்ணிக்கணும். இந்த மேலே எதோ கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் இங்கே கீழே எதாவது டேமேஜாக தெரியும். அதனால் அதையும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் இதாக இருக்குது, டீஹைட்ரேட் ஆகுது, தண்ணி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வெர்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.